இந்த மாதிரி பில்லி சூன்யம்ங்கிறது உண்மையிலே இருக்கா? அத வந்து சரி செய்றதுக்கு என்ன வழி இருக்கு? பில்லி சூனியம்ங்கிறது கண்டிப்பா இருக்குது. இல்லன்னு நான் சொல்லவும் மாட்டேன். தெய்வ சக்திக்கு ஆப்போசிட்டா ஒரு சக்தி செயல்படுதுன்னா, அது பில்லி சூனியம், மாந்திரீகங்கள் தான். பில்லி சூனியம் வந்து நெறைய பேர தாக்கும். யார ரொம்ப தாக்கும்? ஆனா, அந்த செஞ்சவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அது கண்டிப்பாக ஒரு காலத்தில் யூ டர்ன் போட்டு அந்த செஞ்சவங்கள அடிக்கும். எனக்கு எதுவும் நடக்காது. கடவுள் மேல் அதீத பக்தி வேணும். இந்த பில்லி சூனியம் ஆட்களை தேடி போகிற எந்த ஒரு மனிதனும் அப்போ அவங்க வந்து ஒருத்தர் மேல ஒரு கெட்ட சக்தி ஏவுறான்னா, கண்டிப்பா அவன் நல்லவனாக இருக்க மாட்டான். யார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பில்லி சூனியம் வேலை செய்யாது. இந்த ஸ்தலத்துக்கு போனா சரியாயிடும். இல்ல இந்த ஒரு கடவுள வந்து வழிபட்டா சரியாயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? சிவ வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுடுகாட்டையும் ஆளக்கூடியவன். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி. இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்கள மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மேம், இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. சடனா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் கம்மியாகுதுன்னா, உடனே அவங்கள பார்த்து சொல்றது வந்து, "இவங்களுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்கப்பா" அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பில்லி சூனியம்ங்கிறது உண்மையிலே இருக்கா? அத வந்து சரி செய்றதுக்கு என்ன வழி இருக்கு? பில்லி சூனியம்ங்கிறது கண்டிப்பா இருக்குது. இல்லன்னு நான் சொல்லவும் ம். மாட்டேன். எப்படி ஒரு தெய்வ சக்தி இந்த பூமியில இருக்குதுன்னா, எப்பவுமே ஒரு ஆப்போசிட் ஒரு சக்தியும் ம். இருக்கும். அதனால தெய்வ சக்திக்கு ஆப்போசிட்டா ஒரு சக்தி செயல்படுதுன்னா, அது பில்லி சூனியம், மாந்திரீகங்கள் தான். அந்த அந்த விஷயம் வந்து நெறைய பேர தாக்கும். யார ரொம்ப தாக்கும்? பில்லி சூனியம் வந்து ஒருத்தரை வந்து நேரடியாக போட்டி போட முடியாமல், நேரடியாக அவங்கள தாக்க முடியாதவங்க வந்து, மறைமுகமாக அவங்களுக்கு அவங்களுடைய சக்தி குறைப்பை வந்து ஏற்படுத்துவது தான் இந்த பில்லி சூனியம். இத வந்து என்னன்னா, இந்த பில்லி சூனியம் செய்பவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. செய்றாங்க இல்லையா? ஆமா. நம்ம ஆப்போசிட்டா செய்றவங்களுக்கு செய்றோம்ன்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். ஆனா, அந்த செஞ்சவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அது கண்டிப்பாக ஒரு காலத்தில் யூ டர்ன் போட்டு அந்த செஞ்சவங்கள அடிக்கும். ம். ஏன்னா, அங்க போதிய அளவுக்கு செய்ய ட்ரை பண்ணும். அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பலமானவர்களாக இருந்தா, அந்த பில்லி சூனியத்துக்குள்ள சக்தி வந்து அங்க எதுவும் அட்டாக் பண்ண முடியல அப்டின்னா, நேரா என்ன பண்ணும்னா, செய்ய இந்த இடத்துல எதுக்கு என்ன அனுப்புன? இவன் வந்து அவ்ளோ சக்தியா இருக்கான். இவன்கிட்ட எதுக்கு என்ன அனுப்புனன்னு சொல்ட்டு, அது கண்டிப்பா செஞ்சவங்கள வந்து திருப்பி அடிக்கும். இது வந்து கால அளவுகள் உண்டு. அதாவது ஓகே. செய்றாங்க இல்லையா? அந்த யார் மேல நம்ம கோவப்பட்டு பில்லி சூனியம் செய்றோமோ, அந்த செய்றவங்களுக்கு வந்து விட்டுட்டு அந்த அந்த பாதிக்கப்பட போறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து மனதைரியம் வேணும். ஓகே. எனக்கு எதுவும் நடக்காது. கடவுள் மேல் அதீத பக்தி வேணும். இந்த பில்லி சூனியம் ஆட்களை தேடி போகிற எந்த ஒரு மனிதனும், ம். நான் அத எடுக்க போறேன். என் மேல பில்லி சூனியம் ஏவியிருக்காங்க. ம். நான் அத எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, யார் வந்து அதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எந்த ஆளை தேடி போறானோ, அவங்க எடுப்பாங்க. எடுக்க மாட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா எடுப்பாங்க. எடுத்துட்டு திரும்படி நீங்க அவங்க கிட்ட திரும்பி வரணுங்கிறதுக்காகவே, அதுக்கு பதிலாக வேற ஒண்ண உங்க மேல ஏவி விட்டுருப்பாங்க. ஓகே. அது மொத்தமா எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. மொத்தமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃப் குடுத்துட்டு, எப்படினாலும் திரும்ப வரணுங்கிறதுக்காக, ஒரு இத வந்து அவங்களுக்கு தெரியாமலே ஏவி அவங்ககிட்ட உட்டுருவாங்க. அப்பங்கும்போது இங்க வந்து ஏன்னா பில்லி சூனியம் எடுக்கிறவங்க வந்து யாரும் நல்லவங்க இருக்க மாட்டாங்க. வைக்கிறவன் தான் எடுக்கவும் செய்வான். ஆமா. ஓகேங்களா? அப்போ அவங்க வந்து ஒருத்தன் மேல ஒரு கெட்ட சக்தி ஏவுறான்னா, கண்டிப்பா அவன் நல்லவனாக இருக்க மாட்டான். அவன் வந்து தீய சக்தியுடன் ஒரு ஒரு லயச்சு போய் அந்த மூலையிலேயே அவன் இருப்பான். ம். பணம் காசு சம்பாதிக்கிற தன்மையில். அந்த இதில இருக்கிறவன் வந்து ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பில்லி சூனியத்த எடுத்துட்டு அவன ரெக்கவர் பண்ணி விட்டுட்டு விடமாட்டாங்க. எப்பவுமே ஒரு நம்மகிட்ட பில்லி சூனியம் நம்மகிட்ட அட்டாக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட, நீங்க எதன் மேல் நம்பிக்கை இதுக்கு ஆப்போசிட்டானது இறை சக்தி தான். ம். நீங்க எவ்வளவு இறைவன வேண்டுறீங்களோ, எவ்வளவு இறைவனை சுத்தி இருக்கிறீங்களோ, பில்லி சூனியம்ங்கிறது நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது முதல்ல. ம். அது வந்து என்கிட்ட இறைவன் இருக்கிறார். என்கிட்ட இறைசக்தி இருக்கு. நான் கடவுள அதிகமா வேண்டுறேன். அதுக்குள்ள ஸ்லோகங்கள், மந்திரங்கள் நான் சொல்றேன். சாமி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். யார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பில்லி சூனியம் வேலை செய்யாது.
ஓகே. நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு, ஐயோ! எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவலைய கூட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும்போது, அந்த மாரி ஆட்கள ஈஸியா பில்லி சூனியம் அட்டாக் பண்ணும். அதனால மன தைரியம் உள்ளவங்களுக்கு பேய் பிசாசும் வராது, பில்லி சூனியமும் வராது. ஏன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா, ஆண்களை பேய் பிடிச்சிருக்கதா நீங்க பார்த்துருக்கீங்களா? மாட்டோம். பார்த்ததே கிடையாது. ஏன்னா பெண்ணை மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா பெண்ணு தான் வீக்னஸ். அவ தான் ஈஸியா ஏமாந்துருவா. அவ ஈஸியா பயப்படுவா. ஏன்னா, அவளுக்கு இந்த மாதவிடாய் ஒண்ணு வந்து, அவளுடைய கால்சியம் அளவெல்லாம் குறைச்சு, அவ பலவீனமாக இருப்பா. ம். அந்த சமயத்தில அவளுடைய பலவீனத்தை இந்த நெகட்டிவ் எனர்ஜிகள் எடுத்துக்கும். அப்பங்கும்போது, அது வந்து ஆண்களை விட பெண்ணை வந்து ஏன்னா, அவ பலவீனமானவள் அப்படிங்கிறது தான். அதனால தான் அவளை சுடுகாட்டுக்குலாம் வர சொல்ல மாட்டாங்க. ஆமா. இந்த பலவீனத்தன்மை அவள அந்த வெளியில சுடுகாட்டில உள்ள நெகட்டிவ் வந்து அவள தாக்கிரும் ம். அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண் போகும்போது, அவ என்ன ஒண்ணும் செய்யாது. எங்க அப்பாக்களுக்கு நான் தான் கொல்லி போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் போறான்னா, அவ தைரியம். அவ ஆணுக்கு நிகரானவளாக இருக்கிறாள். அவள ஒண்ணும் செய்யாது. ம். நம்ம பயந்துகிட்டு, ஐயோ! நான் போறேனே, எனக்கு ஏதாச்சும் ஆயிருமா, ஆயிருமா அப்படி சொல்லிட்டு போனா, அது யாரை நடுங்குதோ அவங்கள பார்த்து நமக்கு ஒருத்தன் அடிக்க போறோன்னா, ஒருத்தன் கிடுகிடுன்னு நடுங்குனான்னா, திரும்பி அடிக்கணும்னு தான் தோணும். நம்மள பார்த்து நடுங்குறானா அப்படி ஆமா. சொல்லிட்டு. அதுதான் இந்த பில்லி சூனியம், பேய் பிசாசுகள் பண்ற வேலை. அதனால எந்த காரணம் எது இருந்தாலும், இறை சக்தி எனக்கிட்ட இருக்கு. என்ன ஒண்ணும் செய்யாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த பில்லி சூனியமும் ஒண்ணுமே செய்யாது. எதுவுமே நெகட்டிவ் அவங்கள அண்டாது. எனக்கு பில்லி சூனியம் செஞ்சுட்டாங்கன்னு நெனச்சு உட்கார்றவங்களுக்கு தான் உணவு உட்கொள்ளாமல் போகும். மெல்லிய உடல்வாகு உருவாகும். கண்ணெல்லாம் அப்படியே ஒரு உள்ளுக்கு போன மாரி தெரியும். கண்ண சுத்தி நெறைய கருவிழிகள் நெறைய உருவாகும். ம். இவங்களுக்கெல்லாம் இந்த பில்லி சூனியம் ஒரு இதனால் வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் அதிர்வுகள் தெரியும். அப்பங்கும்போது நீங்க இறை சார்ந்த நம்பிக்கைகள், இறைவனுடைய விரதங்கள், இந்த ம். மந்திரங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் வரும். ஆனா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அ வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் சொன்னேன். உருவ மாற்றம் மாறும். ஓகே. உருவத்தில மாற்றம் வரும். வீட்ல சண்டைகள் அதிகமாக வரும். ம். வீட்ல திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அன்எக்ஸ்பெக்டடா டெத் எதிர்பாராத மரணங்கள் உருவாகும். ம். அந்த எதிர்பாராத மரணம் உருவாகும். அடுத்தடுத்து ஒரு வீட்ல வந்து மரணங்களும், இந்த மாரி ஒரு விபத்துக்கள் இந்த மாரிலாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவங்களுக்கெல்லாம் சடனா ஒரு விபத்துலாம் நடந்து உயிர் போகிற மாரிலாம் இருக்கும். அந்த மாரிலாம் இருக்கும்போது, அந்த வீட்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ம். அந்த வீட்ல உள்ளவங்க வந்து ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு கூட போக முடியாது. ஒரு கடவுளால் காப்பாற்ற முயற்சி செய்யக்கூட முடியாது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, தெய்வங்கள நிந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிந்திச்சுட்டு இந்த பில்லி சூனியம் எந்த இடத்துல செய்றாங்களோ, அதை எடுக்கிறதுக்கான நம்பிக்கைகள் தான் அதிகமாகும். ம். அப்பங்கும்போது இவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் அதிர்வுகள் கண்டிப்பாக வரும். அதுபோய் குடுகுடுப்புக்காரன், பூம்பு மாடு, இந்த குடுகுடுப்புக்காரன் இவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாரி நெகட்டிவ் அதிர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த இது சொல்லும்போது நம்ம அத அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கான நம்ம இதெல்லாம் பண்ணுனாலே ரெக்கவர் ஆயிருவோம். ஓகே. ஆனா இது டோட்டலா இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா, இந்த ஸ்தலத்துக்கு போனா சரியாயிரும். இல்ல இந்த ஒரு கடவுள வந்து வழிபட்டா சரியாயிரும். அந்த மாரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா இது? என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்தலங்கள விட சிவ வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுடுகாட்டையும் ஆளக்கூடியவன் நெகட்டிவான ஒரு இதையுமே அவர் வந்து ஹேண்டில் பண்ணி அதை எரிச்சு பஸ்பமாக்கக்கூடிய முழு திறனையும் சிவபெருமானுக்கு உண்டு. ஆனா சிவன் விபூதி இந்த இத மட்டும் பூசிக்கிட்டு விபூதியுடனும் சிவனோடும் சிவ ருத்ராட்ச மாலை இத மாரி போட்டுட்டு அந்த மாரி இருந்தாலே உங்களுக்கு இந்த நெகட்டிவ் அதிர்வுகள் வராது. ரொம்ப நன்றி மேம். அதாவது பல சந்தேகங்களுக்கும் எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.